எங்க குட்டி முருகருக்கு பேர் வச்ச விளாக் தானுங்க இது. ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் நீங்க எங்க வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஜனனி. எங்க வீட்டுக்காரு பேர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரனுங்க. சொல்ல மறந்துட்டேங்க. பாப்பா ஏதோ சொல்றா கேளுங்களேன். இங்க பார்த்து சொல்லுங்க, ஃபோன பார்த்து. சரி சூப்பர். இப்போ எங்க போறோம்? தம்பிக்கு ஆமாங்க. பாப்பா சொன்ன மாரி இப்ப எங்க குட்டி தம்பிக்கு வந்து 3 மாசம் ஆச்சுங்க. அதனால இன்னைக்கு வந்து அவனுக்கு பேர் வைக்க போறோம். அந்த வீடியோ தான் இதுங்க. நாங்க ரெகுலரா பார்த்தீங்கன்னா, கப்பிள்ஸ் பேஸ்டு காமெடி கன்டென்ட் போடுவோங்க. ஃபேமிலி விளாக்ஸ் போடுவோம். வில்லேஜ் லைஃப் பத்தி வீடியோஸ் போடுவோம். ஸோ நீங்க இப்ப தான் புதுசா எங்க சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. Instagramலயும் சரி, YouTubeலயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 1/2 வயசுல ஒரு பாப்பா இருக்காளுங்க. அவ பேரு தன்விஸ்ரீங்க. தம்பி 2வதுங்க. தம்பி வந்து மார்ச் 10ஆம் தேதி பொறந்தானுங்க. இன்னையோட அவனுக்கு வந்து பொறந்து 3 மாசம் ஆகுதுங்க. அதனால அவனுக்கு பேர் வைக்கிறோங்க. அந்த விளாக் தானேங்க இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 7:30க்குள்ள நல்ல நேரத்துக்குள்ள காடையூர் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டாங்களேங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர்ற எப்படியும் 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆகி போயிருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, காலையில பொழுது கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்க கிளம்பிட்டோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்தோம்ங்க. 7 மணிக்கு வந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. அதுல முதல் அக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்புறம் அக்கா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கறனால, காங்கேயத்துல ஒரு மேக்கப் இருக்குன்னு சொல்லி முந்தின நாளே வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோனயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா தன்விஸ்ரீ வந்து அக்கா புள்ளைய தேடி ஓட ஆரம்பிச்சுட்டாளுங்க. அப்புறம் பார்த்தா அவள நேத்தே வந்து சின்னக்கா வந்து காங்கேயத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அங்க கூட்டிட்டு போயிட்டாங்களுங்க. எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா, பொடியானுங்க கூட விளையாடுறதுக்கு அவ்ளோ ஆசையா இருப்பாளுங்க. முதல் 2 மணி நேரம் எல்லாம் ஒண்ணும் மண்ணுமா அவ்ளோ ஜாலியா விளையாடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சண்டைய ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முடியா பிச்சுக்கிட்டு ஓடணும்ங்க. எங்க மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா, சும்மாவே முழங்கால் வலிங்க. இதுல எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா 4 கால்ல நடந்துட்டு இருப்பாங்கங்க. அப்புறம் ஆராத்தி எடுத்து உள்ள போலான்னு ஆராத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. ஆராத்தி எடுக்க எடுக்க எங்க மாமியார் "கொஞ்சம் குமிங்கடா, தோள்பட்டை வலிக்குது" அப்படின்னாங்க. அதனால குமிஞ்சுட்டோம்ங்க. இனி நகம் மட்டும் தான் அவங்க வலிக்குதுன்னு சொல்லலைங்க. இனி விட்டா அதையும் சொல்லுவாங்களாட்டு இருக்குதுங்கோ. ஆராத்தி எல்லாம் எடுத்து முடிச்சோனே, நேரா போய் பையன பெட்ல போட்டுட்டு, சோத்து வட்டல தூக்கிட்டு போயாச்சுங்க. ஏன்னா சோறு முக்கியம் இல்லைங்களா? பாத்தீங்களா? நம்ம மருமகளுக்கெல்லாம் மாமியார்களெல்லாம் குறை சொல்லினா சாப்பாடே இறங்காதாட்டம் இருக்குது வயித்துக்குள்ள. அவிய வயசுக்கு அவியலாம் அத்தன வேலை செஞ்சாங்க. காட்டுக்குள்ள திரிஞ்சாங்க. அது இதையும் பண்ணாங்க. அப்புறம் கை கால்லாம் வலிக்கத்தான் செய்யும். இவியலாட்டம் என்ன சொகுசாவா இருந்துட்டு இருக்கிறாங்களா? எந்நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு, லேப்டாப் நோண்டிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்களா? எல்லாம் காட்டுக்குள்ள களை வெட்ட, பூடு புடுங்கன்னு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. எருமை கட்ட, பால கறக்கன்னு. எல்லாம் பண்ணும்போது இருக்கத்தானங்க செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரத்தி கீரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டுங்க. சரி வீட்டுக்குள்ள போய் சித்த நேரம் உட்காந்துக்குவோம். அட அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோக்கு ஒரு போஸ் குடுத்துரு அப்டின்ட்டு போஸ் குடுத்து போட்டுங்க. வீட்டுக்குள்ள போய் சித்த நேரம் உட்காந்துருப்போம். ஏன்னா நேரம் வேற ஆயிப்போச்சுங்க. அங்க பார்த்தீங்கன்னா 9 டூ 10:30 தான் நல்ல நேரம் குடுத்துருந்தாங்க பேர் வைக்கிறதுக்குங்க. கோயில் வந்து நம்ம ஊருக்குள்ளயே தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பக்கத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க நாங்க வீட்டுக்கு வரும்போதே 7 7:15 ஆயி போச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு, சாப்ட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் வண்டி எடுக்கணுமுங்க. அப்பதான் சரியா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, பெருசா ரொம்ப நேரம்லாம் வீட்ல இல்லைங்க. வந்தோனே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டுங்க, தம்பிக்குட்டிய போய் கொஞ்ச நேரம் படுக்க வச்சு தூங்க வச்சுட்டுங்க. சரி நம்மலாம் போய் ரெடி ஆயிடலாம். நல்லா சட சடன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரா எல்லாரும் வரவும் ஆரம்பிச்சுட்டாங்களுங்க. சரின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு நேரமே முன்னாடி கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு பேர் வைக்கிற ஃபங்ஷன் தானுங்களா, அதனால பெருசா கூட்டம்லாம் கூப்பிடலீங்க. ஒரு அளவா நம்ம ஒரு 5, 6 வீடு மட்டும் தான் கூப்பிட்டுருந்ததுங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா எல்லாரும் வந்து சேர்றதுக்குங்க. வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு போட்டு சட்டு புட்டுன்னு ரெடியாகி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் சரியா தான் இருந்ததுங்க. திங்கட்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா, நல்லா முகூர்த்த நாளா போச்சுங்களா, நாங்க போம்போதே பார்த்தீங்கன்னா, கோயில் நெறைய காருங்க. நல்லா கூட்டமா தான் இருந்ததுங்க. நம்ம கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயத்துல இருந்து கோயம்புத்தூர் போற ரோட்ல ஒரு 5 கிலோமீட்டர்ல காடையூர்ல இருக்குதுங்க. காடை ஈஸ்வரன் கோயிலுங்க. அந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குலதெய்வ கோயிலுங்க. பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாணத்துக்கு வந்து எங்க கல்யாணம் ஆனதே அந்த கோயில்ல தானே. முகூர்த்தம் அந்த கோயில்ல தான் ஆச்சுங்க. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சது அங்க தான். ஃபர்ஸ்ட்டு எங்க பாப்பாக்கு பேர் வச்சதும் அங்க தானுங்க. அதே மாரி தம்பிக்கும் இப்ப பேர் வந்து நம்ம கோயில்ல தான் வைக்க போறோம்ங்க. இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, நல்லா கோயில்லாம் ஃபுல்லா ஜம்முன்னு வேலை செஞ்சுங்க. கும்பாபிஷேகம் எல்லாமே பண்ணாங்கலிங்க. ஃபர்ஸ்ட்டு பாப்பா பொறந்துட்டு, 2வது பார்த்தீங்கன்னா, தம்பி பொறந்ததுக்கே நெறைய பேர் வந்து நெறைய விஷ் பண்ணாங்க. நல்லது, நல்ல வேளை பையனா போச்சு அப்படின்னு. நான் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. பையனா இருந்தாலும் சரி, புள்ளையா இருந்தாலும் சரி, இன்னும் பையனா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ரொம்ப பையன் தான் வேணும் அப்படிங்கிற இதுலலாம் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் வந்து நம்மளுக்கு பையனே குடுத்துட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா பார்த்தீங்கன்னா, நானே வந்து இந்த காடேஸ்வரன் கோயில்ல எங்க அப்பா, அம்மா போய் வரம் கேட்டு தான் நான் பொறந்தேனுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பையனா, புள்ளையாங்கிறதெல்லாம் ஆண்டவன் பொறுப்புலயே விட்டேங்க. ரொம்ப போட்டு நான் குழப்பிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாப்பா பொறக்கும்போது வந்து நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பையனா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேங்க. அப்புறம் வந்து பாப்பா பொறந்தா. சரி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு, அப்புறம் 2ண்ட் வந்து நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கலைங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம நல்லபடியா வளர்த்துனா சரி அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு வந்துட்டேங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பையன், புள்ளைங்கிற ஒண்ணும் பெருசா அந்த பாகுபாடுலாம் இல்லைங்க. அந்த காலத்துல தான் வந்து பையன் இருந்தா தான் நாளைக்கு சோறு போடுவேன், குழம்பு ஊத்துவேன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பொண்ணுங்களும் அதுக்கு சமமா எல்லாம் வேலைக்கு போறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாமே எல்லா வேலையிலயும் இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இது பண்ணிக்க போறதில்லைங்க. அப்புறம் கோயிலுக்கு போனோனேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொண்ணா இருக்கட்டுங்க, அ பெரிய அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க. சின்ன அக்காவுக்கு 1 பொண்ணு, 1 பையனுங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அது பாட்டுக்கு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. கோயில் நல்லா விஸ்திரமா இருக்குதுங்களா விளையாடுறதுக்கு. அப்புறம் கூடியனூர்ல கோயில் கொஞ்சம் புதுசா இருந்துச்சுங்க.
அதனால நல்லா ஜாலியா பார்த்துட்டு சித்தி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்கல்லைங்க. நமக்கு தான் பார்த்தீங்கன்னா, அட நல்ல நேரத்துக்குள்ள பேர் வச்சு முடிக்கோணும். மணி வேற 10 ஆயி போச்சு. நீ எல்லாம் ஆரம்பிச்சு அப்படி இப்படி பண்றதுக்குள்ள 10 கிலோ வச்சிடலாமா நல்லா டென்ஷன்ல இருந்தோம்ங்க. பொடியானுங்கலாம் பாருங்களேன், அது பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அத நம்ம பார்த்துக்கிறோம் அது வேற விஷயம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்மலாம் அந்த வயச தாண்டி வந்தாச்சுங்க. அந்த இது இன்னுமே நீ வந்து நம்ம நெனச்சு பார்த்தா கூட அந்த வயசுக்குலாம் நம்ம முடியாது. அதுகளாட்டு இருந்துட்டா பிரச்சனையே இல்லையாட்டு இருக்குதுங்க. பாட்டுக்கு எதையும் பத்தி பெருசா யோசிக்காம ஜாலியா விளையாண்டுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு ஒரு மாரி ஜாலியா இருந்ததுங்க. நம்ம சின்ன வயசுல வந்து நெறைய பேர் மிஸ் பண்றோம். நீங்களும் மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம்ங்க. ஒரு வழியா பொடியானுங்களெல்லாம் மேய்ச்சு டயர்ட் ஆகறக்குள்ள ஐயர் வந்துட்டாருங்க. அப்புறம் எல்லாம் பேர் வைக்கிறக்கு ரெடி பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தாங்கங்க. நான், நீ, நு, நே அப்படிங்கிற லெட்டர்ஸ்ல வந்து நேம் சஜெஸ்ட் பண்ண சொல்லி நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. அதுக்காக ஒரு 2000, 3000 மெசேஜஸ் கிட்ட வந்திருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாங்க வந்து எல்லா மெசேஜஸுமே பார்த்தோம். எல்லா நேம்ஸுமே சூப்பரா இருந்தது. எங்களுக்காக நீங்க இவ்ளோ எஃபோர்ட் போட்டு நேம் சஜெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாரும் சொன்ன நேம்ல இருந்து தான் ஒரு நேம் எடுத்து எது நியூமராலஜிக்கு செட் ஆகுதோ அந்த மாரி ஒரு நல்ல பேரா தான் நாங்க வச்சிருக்கோம் குட்டி தம்பிக்காக. எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா, முட்டாய் தட்ட பார்த்த உடனே முட்டாய் வேணும்னு அழுக ஆரம்பிச்சுட்டாளுங்க. அம்மா பழம் வேணும், அம்மா தேங்காய் வேணும், பூ வேணும், அரிசி வேணும், தேன் வேணும்னு ஒரே அலப்பறைங்க. அவள அடக்குறதே எங்களுக்கு பெரிய டாஸ்க்கா இருந்ததுங்க அப்போ. ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும்ங்க, இந்த கோயில்ல போய் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து இந்த மந்திரத்தெல்லாம் கேட்டுட்டு, சாமி கும்பிட்டுக்கிட்டு, ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு இதுங்க. ஏன்னா நம்ம என்னதான் வந்து நம்ம வீட்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம், இல்ல வெளிய போய் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நெனச்சோம்னாலுமே, அந்த இடத்துல இருக்க முடியாது. சுத்தி ஏதோ ஒரு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்காதுங்க. இதுக்கு தான் அந்த காலத்துல அத்தன கோயில் கட்டி வச்சிருப்பாங்களாட்டுருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்புறம் நிம்மதி வேணும்னா கிளம்பி கோயிலுக்கு தானே வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பேர் வைக்கிறதுக்கு வந்திருந்தோம்ங்களா, இப்ப பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து நமக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் 2, 3 பேர் வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க எனக்கு வந்து அவர பெர்சனலா தெரியும். பட் அவரு வந்து நம்ம வீடியோஸ் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க வீட்ல எல்லாரும் பார்த்துருந்தாங்கன்னு சொல்லி வந்து பேசினாங்கங்க. நான் இந்த மாரி ரொம்ப நாளா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. வேற ஒரு 2, 3 பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தோம்ன்னு சொல்லி வந்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வந்து அ நெறையா தடவ நானும் பார்த்துட்டேங்க. நம்ம காடேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு தடவ போம்போது யாரோ ஒருத்தரையாவது நம்ம மீட் பண்ணிர்றோங்க. வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சில பேர் வந்து வந்து பேச மாட்டாங்க. பார்த்தாலுமே வந்து நமக்கு தெரியும் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது. ஆனா அவங்க வந்து பேச கூச்சப்படுறாங்களா? இல்ல என்னன்னு தெரியலைங்க. ஆனா பேசினாலும் நம்ம எதுவும் நெனச்சுக்க போறதில்ல. ஒரு வேள பேசினா நாங்க எதுவும் சீன் போட்டு பேச மாட்டோமா? அப்படின்னு எதுவும் நெனச்சுக்கிறாங்களா என்னமோ தெரியலைங்க. ஆனா நாம அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்ப வந்து நீங்க எங்க பார்த்தீங்கனாலும் சரி வந்து பேசுங்க. நாங்கலாம் எதுவும் நெனச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாரி வந்து நீங்க பேசுறது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமே. இப்ப நாங்க வீடியோ போடும்போதுங்க, அத வந்து 4 பேர் பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு வந்து கேட்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். மொதல்ல பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் தான் பேர் வச்சாங்கங்க. மோதிரத்துல தேன தொட்டு நாக்குல வச்சு, அப்புறம் பேர் சொன்னாங்க காதுல 3 தடவ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா, எங்க அம்மா, அப்புச்சி, அம்மாயி, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமான்னு லைனா எல்லாரும் வந்து பேர் வச்சாங்கங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாக்டர் சொன்னபடி வந்து நாக்குல தேன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்து தேன் வச்சு பேர் சொல்லுங்கன்னாங்க. அதனால சாங்கியத்துக்காக தம்பிக்கு வச்சும், வைக்காம லைட்டா தொட்டு தொட்டு வச்சோமுங்க. எங்க அண்ணன வந்து தேன தொட்டு பேர வைக்க சொன்னா, எங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தேன வச்சதுக்கு அப்புறம் நந்தீஸ்வரன் அவங்க வேற காதுல 3 தடவ சொல்லிட்டு இருக்காங்கங்க. ஆ? இப்ப ஜனனி பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளைங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, நானு, அக்கா 2 பேருங்களா, சிறுசுலாம் பார்த்தீங்கன்னா, எந்நேர சண்டையா தான் இருக்குங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவோம். ரிமோட்டுக்கு சண்டைங்க, ஸ்நாக்ஸுக்கு சண்டை, ஒரு பிரெட் பாக்கெட்ல அந்த மேலால பன் இருக்கும் தெரியுங்களா? அந்த ஃபர்ஸ்ட்டு பிரெட்டு. அதுக்கு சண்டை போடுவோம். அதே மாரி லாஸ்ட் பிரெட்டுக்கு சண்டை போடுவோங்க. அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கெட் ஓப்பன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பிரெட் ஒருத்தருக்கு, லாஸ்ட் பிரெட் ஒருத்தர்னா கூட இன்னொரு ஆள் இருக்குதுங்களே! 3 பேர்த்துக்கு வேணுமே! அதனால பார்த்தீங்கன்னா, எந்நேரம் தொட்டதுக்கெல்லாம் சண்டையா தான் கிடக்குங்க. இப்ப அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவருங்க. இன்னைக்கு எங்க புடியானுங்க, அக்கா புடியானுங்க, நம்ம புடியானுங்கலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் பொம்மைக்கு அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. ஓ பார்த்தா நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு விளையாண்டத இன்னும் நமக்கு மறக்கலைங்க. அதுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவரே ஆயிருச்சுங்க. எத்தன வருஷம் ஓடிருச்சுங்க. ஒரு எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். அது ஒண்ணுமில்லைங்க. முதல்ல ஒரு 2, 3 வருஷம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே கண்டிப்பா சிரமம் தானுங்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா 2 புடியான வச்சுக்கிட்டு, மத்த வேலையும் பார்க்க முடியாது. பிரஷர் ஆகும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில சும்மாவே அது இதுன்னு வருதுங்க. நம்ம அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற புடியானுங்களும் பயங்கர எங்கேஜ்டா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஆக்டிவாவே இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கிறாங்க. அதே ஒரு 2, 3 வருஷம் சிரமப்பட்டோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் ஸ்கூல்ல கீழ்ல சேர்த்து விட்டோம்னா, அப்படியே அப்புறம் பாதி நேரம் ஸ்கூல்ல போயிரு, பாதி நேரம் தான் வீட்ல இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிக்கும்லங்க. சேயோன் சேயோன் சேயோன். மைக் எடுக்கல. சேயோன், சேயோன், சேயோன்.
ஸோ ஃபைனலி தம்பிக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சாச்சுங்க. பேர் பார்த்தீங்கன்னா சேயோன். சேயோன் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுடைய பெயருங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலரா பார்க்குற நெறைய பேர் எங்க மேல கோவத்துல இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்த மாரி தம்பிக்கு பேர் வந்து நா, நீ, நு, நே இந்த எழுத்துல தான் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா என்னாச்சுன்னா, அந்த எழுத்துல நெறைய பேர் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து சேயோன்ங்கிறது ஒரு ஆப்ஷனலா வச்சிருந்தோம்ங்க. அப்புறம் அந்த நாங்க நியூமராலஜி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த 6 பேருமே வந்து அந்த கரெக்ட்டா அந்த நியூமராலஜி வந்து செட் ஆகல. எங்களுக்கு பேருமே வந்து சேயோன் அளவுக்கு எந்த பேருமே எங்களுக்கு பெருசா திருப்தியா இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அப்புறம் சேயோன் போடும்போது அது நியூமராலஜி படி கரெக்ட்டா இருந்ததுங்க. எனக்கே ஒரு மாரி ஷாக் ஆயிருச்சுங்க. ஒரு மாரி நம்ம நெனச்ச பேர் வந்து எக்ஸாக்ட்டா இப்படி அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ அதனால தான் வந்து சேயோன்ங்கிற பேர் வச்சோம்ங்க. யாரும் தயவு செஞ்சு கோவிச்சுக்காதீங்க. திருவாதிரை நட்சத்திர மிதுனராசி ஜஹதுஷ கோவிந்த் சாமி ஹரேஷ்ய அப்பால ஆரம்பிச்சு முதல் அக்கு வரைக்கும்னு எல்லா பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணியாச்சுங்க. குலதெய்வத்துக்கு வந்து அடிக்கடி போறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அங்க போய் நம்ம பேர சொல்லி அர்ச்சனை பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க என்னதான் புதுசு புதுசா ஒரு கோயில தேடி போறீங்க அப்படின்னா கூட, நம்ம குலதெய்வத்துக்கு போறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா, பாட்டி அவங்களுக்கு முன்னாடி தான் எல்லாருமே போய் கும்பிட்ட ஒரு சாமினா நம்மளோட குலதெய்வம் தான். எங்க குலத்த நல்லா காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி குலதெய்வத்திட்ட வேண்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வேண்டுதல்ல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்ல வேண்டியது நம்மளோட கடமைங்க. அதனால உங்க குலதெய்வ கோயில் பக்கத்துல இருந்தாலும் சரிங்க, தூரத்துல இருந்தாலும் சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு வர ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோவாது கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிட்டு வாங்களேங்க. வீட்ட கட்டிப்பாரு, ஒரு கல்யாணத்த பண்ணிவாருன்னு சும்மாவா சொன்னாங்க? அதே மாரி குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயி போச்சுங்க. நல்ல பேரா வைக்கலன்னா நாளைக்கு அவன் வந்து கேட்பான்ல, எனக்கே இப்படி பேர் வச்சீங்கன்னு. அப்படியே எங்க வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. என்ன பேர் பேரு? வச்சாச்சு. என்ன பேர் வச்சோம்? சேயோன். சேயோன்னு சேயோன்னு வச்சாங்க.